Hi everyone. இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம்ல இருக்கிறோம். 242ல இருக்கும். ரொம்ப அழகான ஒரு ப்ராப்ளம் சொல்லலாம். கொஞ்சம் யோசிக்கணும் அவ்வளவுதான். The work done in moving a dipole. ஒரு dipole உங்களுக்கு தெரியும் positive and negative charges equal distance from the midpoint. அது வந்து from its most stable to unstable position in a magnetic field of 0.09 Tesla. அதுக்கப்புறம் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன கேட்குறேன், the dipole moment of this dipole is இது. இப்போ நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா? என்ன கேட்குறாங்க பாருங்க, the work done in moving a dipole. work done in moving a dipole. அப்போ work done என்னவா இருக்கும்? ஸ்டேபிள்ல இருந்து அன்ஸ்டேபிள் பொசிஷன் போச்சுன்னா. இப்போ டைபோல்ல நம்ம ஸ்டேபிள் அண்ட் அன்ஸ்டேபிள் அப்படின்றது என்ன சொல்லுவோம்? என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ஷனும் கரெக்டா அந்த டைபோல் இருக்குல்ல, ஸோ அதுவுமே இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆக்ட் as a நார்த் போல் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வில் ஆக்ட் as a சவுத் போல். அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த போல் வந்து நமக்கு ப்ளஸ், அதாவது நார்த்து, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ், அதாவது சவுத் போல். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்னுடைய டைபோல் மூமெண்ட் வந்து ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ் உங்களுக்கு தெரியும் இப்படி இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பக்கம் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ ஏன்னா இதுவும் வில் ட்ரை டு ரிப்பல், கரெக்டா? அப்போ இது அன்ஸ்டேபிள் பொசிஷன். இதே வந்து இந்த பக்கம் சவுத்து, இந்த பக்கம் நார்த்து அப்படின்னு சொல்லும்போது இதுதான் வந்து நமக்கு மோஸ்ட் ஸ்டேபிள் பொசிஷன் சொல்லுவோம். அப்போ இங்கே டைபோல் மூமெண்ட் இந்த டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ டைபோல் மூமெண்ட்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேம் டைரக்ஷன், ரைட்டா? அது வந்து ஸ்டேபிள் பொசிஷன். அப்போ அன்ஸ்டேபிள் வந்து 180 டிகிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 0 டிகிரியில் எனக்கு ஸ்டேபிள் பொசிஷனில் இருக்கு. அப்போ அந்த மாதிரி எனக்கு ஸ்டேபிள்ல இருந்து அன்ஸ்டேபிள் போகும்போது வாட் இஸ் த ஒர்க் டன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ரொம்ப சிம்பிளாக ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிடலாம். அதாவது பொட்டன்ஷியல் தானே. ஸோ பொட்டன்ஷியல் ஆர் ஒர்க் டன் விச் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஸ்டேபிள் டு அன்ஸ்டேபிள், கரெக்டா? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இங்கே ஃபோர்ஸ் என்ன? நமக்கு இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் வந்து பொட்டன்ஷியல் ஒர்க் டன் சொல்லும்போது அது ஒரு கிளாக் வைஸில் சுற்றுது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டில் கொடுக்கக்கூடியது தான் நம்ம கவுண்டர் டார்க்குன்னு சொல்லுவோம். அங்கே தான் நம்ம கொடுக்கக்கூடிய டார்க். அப்போது டார்க்கு என்னுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஆங்கிள், ஸோ டி தீட்டா, ரொட்டேஷன் அப்படின்றதுனால. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது 0 to 180 டிகிரி. இது வந்து என்னது நமக்கு படிச்சிருக்கோமே, PE sin தீட்டா அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் என்னது இது எங்கே நம்ம ப்ரீவியஸ் சாப்டரில் படித்தது டார்க்குக்கு, அப்புறம் டி தீட்டா. ஸோ இதை நம்ம எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? 0 180 டிகிரி. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PE. ஸோ இன்டெகிரேஷன் அந்த பக்கம் கொண்டு போயிட்டுன்னு வச்சுப்போமே. ஸோ நான் வந்து இன்டெகிரேட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு சைன் தீட்டா டி தீட்டான்னு இருக்கும், கரெக்டா? சைன் தீட்டா டி தீட்டா அப்படின்னு இருக்கும். ஸோ இதை இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் தீட்டா பிளஸ் கான்ஸ்டன்ட்னு வரும். வி நெக்லெக்ட், இப்போ நமக்கு கான்ஸ்டன்ட் தேவையில்லை இல்லையா? ஸோ அதனால நான் என்ன சொல்ல போகிறேன், PE, ரைட்? PE அது sin theta cos theta இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ மைனஸ் காஸ் தீட்டா எனக்கு 180 டிகிரி, அப்புறம் இங்கே 0 டிகிரி. இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். PE அப்பர் லிமிட் காஸ் 180 டிகிரி என்னது -1. ஆல்ரெடி இங்கே ஒரு -1, அப்போ அது என்னது +1. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் ஆல்ரெடி மைனஸ் காஸ் தீட்டா, இன்னொரு மைனஸ், ஸோ தட் பிகம்ஸ் ப்ளஸ். அப்போ காஸ் 0 டிகிரி பிகம்ஸ் 1, அப்போ 1. அப்போ என்னுடைய வேல்யூ எப்படி இருக்கு பாருங்க. என்னுடைய வேல்யூ வந்து 2PE, என்னுடைய ஒர்க் டன். ஆனால் இங்கே பாருங்க நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, the work done எல்லாமே கொடுத்துருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்கு, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருங்க, டைபோல் மூமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ இந்த P இஸ் நத்திங் பட் டைபோல் மூமெண்ட், இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு, பட் வி ஆர் டாக்கிங் அபவுட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால MB அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்னுடைய ஒர்க் டன் எப்படி இருக்கு பாருங்க. if I substitute 2 times மேக்னெட்டிக் மூமெண்ட் என்ன இருக்கு நமக்கு 0.05 சொல்லியிருக்காங்க, 0.05. மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 0.009 சாரி இல்லையா? ஸோ இதுதான். இப்போ நம்ம இதை அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். if I do என்ன வர பாருங்க, எனக்கு 2 into 0.5 that becomes 1.0, கரெக்டா? 1.0. இந்த 0.5 into 2 பார்த்தீங்கன்னா 1.0. அப்போ 0.09 into 1 அதே தான் வரப்போகுது. ஸோ என்னுடைய வேல்யூ there is no change, 0.09 அப்படின்றத நமக்கு இருக்கக்கூடிய ஃபைனல் வேல்யூவா
நம்ம பார்க்குற பொட்டன்ஷியல். சரி, இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல். ஸோ பொறுமையாக பாருங்க. டவுட் எதுனா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பேசிக் கான்செப்ஷுவல் கொஸ்டின்ஸ் தான் இது. ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் சப்ஸ்டியூட், யூ வில் கெட் தி ஆன்சர். தேங்க்யூ. Help others with a smile.